குண்டலினியும் தன்னை மறந்த நிலையும். இதை பற்றி திருமூலர் தன்னுடைய பாடல் வரிகளில் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்? திருமூலர் பாடல்கள் 604வது பாடலில் இந்த குண்டலினியை பற்றியும் தன்னை மறந்த நிலையை பற்றி, உணர்வுகள் அற்ற நிலையை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பாடலை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்த்து அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களையும் அதனுடைய விளக்கத்தையும் விரிவாக பார்க்கலாம். இப்போ 604வது பாடல் என்னவென்றால், நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை, தேட்டமும் இல்லை சிவனும் மாமே. அந்த பாடலை திரும்ப பாருங்கள். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை, தேட்டமும் இல்லை சிவனும் அவனாமே. இதனுடைய பொருளை சுருக்கமாக பார்த்துவிட்டு அதன் பிற்பாடு விளக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், குண்டலினி தவயோகி தியானத்தில் அதோமுக பார்வையில் இரு கண்களின் நாட்டத்தை மூக்கின் நுனியில் செலுத்திடில் பிராண இயக்கம் சீர்பட்டு மனம் அமைதி பெற்று மனதின் வாட்டம் அகலும், உடல் அழிவு நிலை செல்லாதிருக்கும், மனப்புற ஓட்டம் இல்லாதிருக்கும், ஆழ்ந்த தவத்தில் புற உலகின் உணர்வு இல்லாதிருக்கும், எந்த கவலையும் இல்லை, தவத்தின் முடிவில் சீவன் சிவனாய் ஆகும். இரு சுவாசங்களையும் மூக்கின் நடுவே நிலைநிறுத்தினால் உடல் வாடுவதும் இல்லை அழிவதும் ஏற்படாது, மனம் ஓடுவதில்லை, அகங்காரமும் இல்லாமல் போகும், ஆசைகள் கூட மறைந்து போகின்றன. அப்படிப்பட்டவனே சிவனாகின்றான். முதல்ல இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். அப்படி என்றால் இங்கே இரண்டும் என்பது ஊசலாடும் சுவாசங்களை, உள் சுவாசம் பிராணானம், வெளிச்சுவாசம் அபானன், இதை குறிக்கின்றது. நடுமூக்கு என்பது மூக்கின் நடுவே உள்ள இடம். இது யோகத்தில் பிராணாயானம் சுவாச கட்டுப்பாடு மூலம் சுவாசத்தை சீராக கட்டுப்படுத்துவதை குறிக்கின்றது. சுவாசத்தை கட்டுப்படுத்தும் போது உள்ளறை அமைதி பெறுகின்றது. இரண்டாவது, வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை. சுவாசம் கட்டுப்பட்டால் உடல் வாடுவதும் நலிவடைவதும் கிடையாது, உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுகின்றது. உயிர் சக்தி வீணாகும் என்பது இல்லாததால் உடலின் அழிவும் தாமதமாகும். மூன்றாவது, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை. இங்கே ஓட்டம் என்பது மனதின் ஓட்டத்தை, எண்ணங்களின் ஆட்டத்தை குறிக்கிறது. சுவாச கட்டுப்பாட்டின் மூலம் மனம் ஓடுவதை நிறுத்துகிறது. தானென்ற அகம், இது நான் என்பதை மறைந்து விடுகின்றது. உணர்வுகளும் அமைதியாகி விடுகின்றன. இந்த நிலையில் தன்னிலை மறைந்து ஆனந்தமான நிலை ஏற்படுகின்றது. நான்காவது, தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே. சிறந்த யோக நிலையை அடைந்தால் மனதிலே விருப்பம்,
ஆசை, தேடல் என்பவை இல்லை. எந்த வேட்கையும் இல்லாத நிலையில் அந்த ஆத்மா சிவமாகவே மாறுகின்றது. திருமூலர் எளிமையாக சொல்லுவது, நம் சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் நம்மை சுற்றிய உலகமும் நம்முள் ஓடும் எண்ணங்களும் அமைதியாகின்றன. இது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை தரும். இறுதியில் நாம் இறைநிலையை, அதாவது தெய்வீக உணர்வை அடைய முடியும். இன்றைய வாழ்க்கையில் இது நமக்கு தேவையா? நாம் அனைவரும் மன அழுத்தம், சோர்வு, எண்ண ஓட்டம் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறோம். திருமூலர் சொல்லும் போதனை என்னவென்றால், ஆரம்பம் சுவாசத்தில்தான். நம் சுவாசத்தை கவனிக்க, கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது அது ஒரு அமைதியான, ஆனந்தமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். யோகி பதஞ்சலி மற்றும் அரசன் சுந்தரசேனின் கதை. பதஞ்சலி யோக சூத்திரம் மற்றும் திருமந்திரத்தின் கருத்துக்களை கோர்வையாக கொண்டு இந்த கதை அமைந்திருக்கின்றது. பண்டைய இந்தியாவிலே முதல் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியாவின் சிரபுரி என்ற நகரத்தில் சுந்தரசேன் என்ற அரசன் ஆட்சி செய்தான். அவன் ஒருவரைப் போலவே தன்னை உலகின் எல்லாவற்றையும் வென்று விட்டவன் என எண்ணினான். அவனுக்கு செல்வம், படை, பகடைகள், இன்ப வாழ்க்கை அனைத்தும் இருந்தன. ஆனால் ஒன்று மட்டுமில்லை, அது அமைதி. அவன் மனம் தினமும் ஓடி ஓடி பயம், ஆசை, சோகம் என குழப்பத்திலே மூழ்கி வந்து அதிலே அல்லலுற்றான். ஒரு நாள் அரசன் ஆலோசனை கேட்டபோது ஒரு வணிகன் கூறினான், அரசே, வானத்தில் பறக்கும் சிட்டுக்குருவியின் உள்ளத்தை அமைதிப்படுத்தும் ஒரே ஆள் யோகி பதஞ்சலி. அவர் மலை அடிவாரத்திலே தவம் இருக்கின்றார். யோகியை நாடிச் சென்ற அரசன் மலையிலே அடைந்து யோகி பதஞ்சலியை அரசன் வணங்கினான். பின்னர் தனது குழப்பங்களை சொன்னான். அரசன், யோகி அவர்களே, என் வசம் உலகம் இருக்கிறது, ஆனால் என் உள்ளம் என் வசத்தில் இல்லை, என்ன செய்வது? யோகி மௌனமாக கண்களை மூடினார். பிறகு மௌனமாக சொன்னார், அமைதியை விரைந்து தேடினால் அது ஓடிவிடும். ஆனால் சுவாசத்தை கவனித்தால் அது உன்னுடன் பேசும். அரசன் அதிர்ந்தான். சுவாசமா என்னோடு பேசும்? மூச்சின் மந்திரம். யோகி பதஞ்சலி அரசனை அமர வைத்து பிராணாயாமம் கற்பித்தார். உள்சுவாசம், வெளிச்சுவாசம் இரண்டும் நடுவில் வைத்து கவனிக்க, சுவாசத்தை விரைவாகவே தாமதமாகவோ இல்லை, மையத்துடன் செய். சுவாசத்தோடு மந்திரத்தையும் ஒத்திசைத்து உள்ளார்ந்த அனுபவத்தோடு சொல்லி இரு. 7 நாட்கள் அரசன் பயிற்சி செய்தான். ஒவ்வொரு நாளும் அவனது உள்ளம் மெதுவாக அமைந்தது. அவனது ஆசைகள் கரைந்தன, எண்ண ஓட்டங்கள் தளர்ந்தது. நான் என்ற உணர்வு மறைந்து போய்விட்டது. அவன் அனுபவித்தான். தான் இறைவனாக மாறியதை உணர்ந்தான். முடிவில் யோகி சொன்னார், இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை, உணர்வில்லை, தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவன் அவனே. அந்த நாட்கள் முதல் சுந்தரசேனன் ராஜ்யத்தை ஓர் யோக அரசனாக ஆட்சி செய்தான். புறத்தில் நீதியுடன், உள்ளத்தில் இறை பக்தியுடனும் அவன் வாழ்ந்து வந்தான். உங்கள் சாந்தியும் இறைவனும் புற உலகில் இல்லை, அது உங்கள் மூச்சிலும் உங்கள் மையத்திலுமே இருக்கின்றது.
யார் சுவாசத்தின் நடுவில் தங்குகின்றாரோ அவர் இறைவனாக மாறுகின்றார். இந்த பிராணாயாம பயிற்சியின் போது நமது இரு கண்களின் பார்வையையும் மூக்கின் நுனியில் வைத்தால் நமது சோர்வுகள் அனைத்தும் பறந்தோடி போகும். மனை என்கின்ற நமது உடலுக்கு என்றுமே அழிவில்லை. இந்த பயிற்சியின் போது வாயுவை நாம் விருப்பம் போல் நிறுத்தி கொள்ள முடிகிறது. இதனால் புற உலகை பற்றிய உணர்வு போகின்றது. நான் என்ற ஆணவம் அடங்குகின்றது. தேட்டம் என்று சொல்லக்கூடிய ஆய்வு நிலை உருவாகின்றது. இவ்வாறு அனைத்தும் ஒடுங்கிவிட்டால் நாம் இறைவனாகின்றோம் என்று திருமூலர் இந்த பயிற்சியின் சிறப்புகளை கூறுகின்றார். இந்த 8 நிலைகளை உடைய அஷ்டாங்க யோகங்களை கடந்த யோகிகள் பிறப்பு, இறப்பு, விருப்பு மற்றும் வெறுப்பு ஆகியவை இல்லாத பெருவாழ்வு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட யோகிகளில் ஒருவர்தான் ஆத்மானந்த சுவாமிகள். அந்தண குலத்தை சேர்ந்த ஆத்மானந்த சுவாமிகளின் பூர்வீகம் அறியப்படவில்லை. இவர் அருப்புக்கோட்டையில் உள்ள வெள்ளக்கோட்டை அடுத்துள்ள தும்பை குளத்திலே ஒரு மரத்தின் அடியிலே தவம் செய்து வந்தவர். இதனை கண்ட இப்போது மக்கள் அவரை அழைத்து வந்து சூரிய புஷ்கரணி என்று அழைக்கப்படும் சொக்கநாதர் ஆலய தெப்பக்குளத்தின் கரையில் ஒரு குடிசை அமைத்து தங்க வைத்துள்ளனர். 14 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் அருப்புக்கோட்டை அடுத்துள்ள புலியூரானை தங்கியிருந்த போது சித்தநாத குருசுவாமி அவரின் தீட்சை பெற்று சீடராக இருந்தார். இவர் தெப்பக்குளத்தின் கரையில் இருந்த ஒரு மரத்தின் அடியிலே யோக பயிற்சிகள் செய்து கொண்டு குளத்தில் உள்ள நீரின் மீது மிதந்து கொண்டும் சில சமயங்களில் நீருக்குள் ஜால சமாதியிலும் இருப்பார். சொக்கநாத ஆலயத்தை சுற்றியுள்ள 5 அக்ராயங்களிலும் சென்று பிச்சை கேட்டுண்பார். அஷ்டாங்க யோகங்களை கடந்து சித்த புருஷராக மாறிய ஆத்மானந்த சுவாமிகள் சித்தர்களைப் போன்று சடைமுடி வளர்த்து கொள்ளவில்லை. இவர் மக்களுக்கு ஏராளமான உபதேசங்களை செய்துள்ளார். ஒரு முறை நிஷ்டையிலே அமர்ந்திருந்த சுவாமிகள் தொடர்ந்து பல நாட்களாக கண் விழிக்கவில்லை. இதனை அறிந்த மக்கள் பலர் பலவிதமான கருத்துக்களை கூறினர். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தது திருமூலருடைய இந்த 4 வரிகள் கொண்ட பாடல். இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை, தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே. நன்றி.